Taste the Daily. சென்னையில் ஒரே நாளில் 100 கோடி மதிப்புள்ள 112 கிலோ சூடோபெட்ரைன் சிக்கியது. தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையில் முதல் மாநிலமாக மாற்றியதுதான் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற மருத்துவ மாணவ மாணவிகள் சேலத்தில் உள்ள இல்லத்தில் சந்தித்து நிகழ்ச்சி பொங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். கோவை மாவட்டம் வேடப்பட்டி தொகுதியில் மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்ட நலத்திட்டப் பணிகளை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மக்கள் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார். 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் பேருந்து, நிழற்குடை உள்ளிட்டவை மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைப்பு. அருந்ததிய சமுதாய மக்களின் முன்னேற்றத்திற்கு எப்போதும் துணை நிற்பது அதிமுக மட்டும்தான். திருப்பூர் அரிசி கடை வீதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற சமூக நீதி எழுச்சி பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். கோவை குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பேச்சு. டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்திற்கான கல்வி நிதி, மெட்ரோ நிதி, GST நிதியை மத்திய அரசிடம் வலியுறுத்தி பெற்றுத் தருவாரா? மதுரை சோழவந்தானில் நடைபெற்ற கழக நிகழ்ச்சியின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி. மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றாத தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் DKM சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று மாநகராட்சியின் குறைகளை சுட்டிக்காட்டி கண்டன முழக்கம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சூடாமணிபுரத்தில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையில் UPI மூலம் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வரை கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பணியாளர்கள். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த தைரியத்தில் மதுக்கடைகளில் மீண்டும் வசூல் வேட்டை தொடங்கி இருப்பதாக மதுப்பிரியர்கள் குற்றச்சாட்டு. சென்னை DP சத்திரம் பகுதியில் 200 ஆண்டுகள் பழமையான பல கோடி ரூபாய் மதிப்பிலான 50 சிலைகளை கடத்திய 3 பேர் கையும் களவுமாக சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயம், கஞ்சா கடத்தலை தொடர்ந்து தற்போது சிலை கடத்தல் சம்பவங்களும் தலை தூக்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் அருகே இன்ஜின் கோளாறு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் அரசு பேருந்து எரிந்து நாசம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்யாததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புலியூர் அருகே அரசு பேருந்து சாலையோரம் கவிழ்ந்த விபத்தில் 7 பேர் படுகாயம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசின் தகர டப்பா பேருந்துகளில் பயணிக்கவே பயணிகள் அச்சம். தூத்துக்குடி சிப்காட் வளாகத்தில் உள்ள தமிழ்நாடு மாநில வாணிப கழக மண்டல மேலாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத சுமார் 1.5 லட்சம் பணம் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராசிபுரம் அருகே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளியிடம் லஞ்சம் பெற்ற ஊராட்சி செயலாளர் சிக்கினார். லஞ்சத்தில் திளைத்திருக்கும் ஸ்டாலின் ஆட்சி மீது மக்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் கொத்தகுப்பம் கிராமத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் 99 சவரன் தங்க நகை, 70,000 பணம் கொள்ளை. பொம்மை முதல்வர் ஆட்சியில் தினந்தோறும் அரங்கேறி வரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 5 சவரன் தங்க நகைகள், 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கொள்ளை சம்பவங்கள் நடப்பதால் மக்கள் அச்சம்.
சென்னை எத்திராஜ் சாலையில் போலீசாரின் ரெய்டுக்கு பயந்து ஸ்பா சென்டர் கட்டடத்தில் இருந்து கீழே குதித்த பெண் ஊழியர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டவிரோத ஸ்பா சென்டர்கள் அதிகமாகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சியின் 13 ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் மற்றும் 29 தூய்மை பணியாளர்கள் IAS அதிகாரிகளின் வீடுகளில் வேலை செய்யும் அவலம். IAS அதிகாரிகளின் வீடுகளில் மாநகராட்சி ஊழியர்களை பணி செய்ய வைப்பதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என பொம்மை முதல்வருக்கு மக்கள் கேள்வி. சாம்சங் தொழிலாளர் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டுவர ஸ்டாலின் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என மக்கள் கேள்வி. கடந்த 2022ஆம் ஆண்டு ஃபோர்டு தொழிற்சாலை மூடிய போது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தது போல் சாம்சங் தொழிலாளர்கள் விவகாரத்தில் இருக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் இளைஞரை அரிவாளால் வெட்டி கொன்ற 2 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்களுக்கு தீர்வே கிடையாதா என மக்கள் ஆதங்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் திமுக பிரமுகர் கொடூரமாக வெட்டி கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் உடன்பிறப்புகளுக்கே பாதுகாப்பு இல்லா அவலம். மதுரை பாலாஜி நகர் பகுதியில் தனது 2 பெண் குழந்தைகளை கொலை செய்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற தந்தை. மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக விபரீத முடிவு. கோவை அத்திப்பாளையம் பகுதியில் 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி எரித்து கொலை செய்யப்பட்டு முள்வேலி பகுதியில் வீசப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் ஒவ்வொரு நாளும் கொலைகள் அதிக எண்ணிக்கையில் நடப்பதாக பொதுமக்கள் வேதனையுடன் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் கரந்தை அடுத்த மிளகுமாரிச்செட்டி பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த அறிவழகன் என்ற ரவுடி நண்பர்களால் வெட்டி படுகொலை. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சர்வசாதாரணமாக நடைபெறும் கொலை சம்பவங்களால் பொதுமக்கள் மிகுந்த அச்சம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அருகே பர்னிச்சர் கடை காவலாளி படுகொலை. மதுபோதையில் ஏற்பட்ட தகராறில் காவலாளியை கொலை செய்து தப்பி ஓடியவருக்கு போலீஸ் வலைவீச்சு. காஞ்சிபுரம் அருகே தொழிலாளர்களை போதைக்கு அடிமைப்படுத்த முயற்சித்த ஒரு இளைஞர் உட்பட 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் போதை புழக்கம் சர்வசாதாரணமாகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் ஊர்காவல் படையைச் சேர்ந்த 8 பெண்களுக்கு ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பியவர் சிக்கினார். தமிழக காவல்துறையில் நாளுக்கு நாள் பெண் காவலர்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லைகளை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் அரசு மீது மக்கள் அதிருப்தி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் கைது. சிறுமிகளும் இளம்பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பெண்கள் வாழவே முடியாத மாநிலமாக மாறிய தமிழ்நாடு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அரசு பள்ளியில் மாணவிகளிடம் ஆபாச படம் காட்டிய தலைமை ஆசிரியர் துரையரசன் போக்சோவில் கைது. தமிழக அரசு பள்ளிகளில் பாடங்கள் நடக்கிறதோ இல்லையோ பாலியல் தொல்லைகள் தினம் தினம் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பிறந்த குழந்தையை விற்பனை செய்த தந்தை உட்பட 6 பேர் சிக்கினர். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தைகள் விற்பனை சம்பவங்கள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி. மதுரையில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் தன்னை பாலியல் உறவுக்கு அழைப்பதாக கூறி தென்மண்டல ஐஜியிடம் கல்லூரி பெண் முதல்வர் புகார். இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகாரளித்தும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கண்ணீர் மல்க பேட்டி. இந்த முன்னாள் பதிவாளர் ராமகிருஷ்ணன் இருந்து நிறைய எனக்கு ப்ரெஷர் வந்துகிட்டே இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட் அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எந்த விதமான ஆக்ஷனும் அவங்கெல்லாம் எடுக்கலை. ஆனாலுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கல்லூரி தாளாளர் அவர்களுக்கும் டெய்லி ஃபோன் பண்ணவும் டெய்லி மெசேஜ் அனுப்பவும் இந்த கம்ப்ளைண்ட்டை உடனே அவங்க வாபஸ் வாங்கினா உங்களுக்கு நான் என்ன வேணால் செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களையும் ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்குறாங்க.
இதனால நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி எனக்கு இப்போ ஒரு வாரமாக உடல்நிலையும் சரியில்லை. 10,700 போலி நிறுவனங்களை காட்டி 10,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செய்ததாக அதிர்ச்சி தகவல். பன், ஜாம் உள்ளிட்டவைகளுக்கு தனித்தனியாக விற்பனை வரியை விதித்துள்ள பாஜக அரசுக்கு பூத கண்ணாடியை கொடுத்து அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக மக்கள் கொந்தளிப்பு. தமிழக அரசு மருத்துவமனைகளில் இதய நோய், சிறுநீரக நோய் உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு மாத்திரைகள் இல்லாத பேரவலம். நிர்வாக திறனற்ற பொம்மை முதல்வர் தனது பதவியை ராஜினாமா செய்வது மட்டுமே நாட்டுக்கு செய்யும் பெரும் தியாகம் என மக்கள் விமர்சனம். குஜராத்தில் செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை அமைக்க தொழிலதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள். கர்நாடக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே குற்றச்சாட்டு. வீட்டுமனை பட்டா கேட்டு திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நெய்க்குப்பி கிராம மக்கள். தங்கள் பகுதியில் இரவு நேரங்களில் நடைபெறும் மணல் கடத்தலை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி தடுக்கவில்லை என கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதியில் போடப்பட்ட புதிய தார் சாலை ஒரே மாதத்திலேயே சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. ஊழல் செய்துவிட்டு மீதமுள்ள பணத்தால் தரமற்ற பொருட்களை கொண்டு சாலை அமைத்தால் இப்படித்தான் ஆகும் என ஸ்டாலின் அரசுக்கு மக்கள் கண்டனம். திருப்பதி அருகே பிரேக் டவுன் காரணமாக மலைப்பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதியதில் பயங்கர தீ விபத்து. லாரியின் அடியில் படுத்திருந்த ஓட்டுநர் உட்பட 2 பேர் உயிரிழந்த பரிதாபம். தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிமுகவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசிய சபாநாயகர் அப்பாவுவிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. சிறப்பு நீதிமன்றத்தில் சபாநாயகர் அப்பாவு நேரில் ஆஜராகாத நிலையில் வரும் 18ஆம் தேதியும் நேரில் ஆஜராகவில்லை என்றால் பிடியாணை பிறப்பிக்கப்படும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் எச்சரிக்கை. ஊழல் அதிகரித்து விட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் குட்டு வாங்கிய சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சொந்தமான சொத்து மற்றும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யுமாறு உத்தரவு. சென்னை மாநகராட்சி ஆணையர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியது சென்னை உயர்நீதிமன்றம். புதிய கட்டுமானங்கள் வரும் இடங்களில் மாநகராட்சி உதவி பொறியாளர்கள், கவுன்சிலர்கள் மற்றும் காவல்துறை பணியாளர்களை பார்க்க முடிகிறது எனவும் அவர்கள் ஏன் அங்கு செல்கிறார்கள் என்றும் லஞ்சம் வசூலிப்பதற்காக செல்கிறார்களா என அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் சரமாரி கேள்வி.